எனது தாய் தந்தையரையும் குருநாதரையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்கு 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வருஷம் முழுவதுக்குமான பொதுவான பலன்களை பார்த்துருவோம். அப்புறமா ஒவ்வொரு மாதத்துக்குமான பொதுவான பலன்களை பார்ப்போம். ரிஷபராசியோட ராசிநாதன் சுக்கிரன். இது சந்திரனுக்கு உச்ச வீடு, சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு. காலபுருஷப்படி 2வது ராசியாக ரிஷபம் இருக்குது. நம்மளோட உடம்புல முகத்தையும் கழுத்து பகுதியிலையும் குறிக்கிற ராசியாக ரிஷபம் இருக்குது. இது ஒரு ஸ்திர வீடு. ராசிக்கு 11 கோச்சார சனி மீனத்தில் பயணிக்கிறாரு. இவர் 9, 10க்கு அதிபதி, அதாவது தர்ம கர்மாதிபதியாக இருக்கிறாரு. இதில் 10ல் ராகு இருக்குது. இதே வருஷத்தில் 9ஆம் இடத்துக்கும் ராகு பயணம் இருக்கும். சனியோட காரகத்துவங்கள் தொழில், கர்மா, கடன், நோய், பழைய பொருட்கள் இதெல்லாம் தான். ராகு எல்லா விதமான பிரச்சனைகளையும் குறிக்கிற காரகிரகம். கேது கடன், நோய், வழக்கு குறிக்கிற காரகிரகம். 9ஆம் இடம் தூர பயணங்களையும் ஆன்மீக கோயில்களுக்கு போகிறதையும் அப்பாவையும் குறிக்கும். 10ஆம் இடம் தொழிலையும் வேலையும் கர்மாவையும் குறிக்கும். இனி பலன்களை பார்ப்போம். சனி 11ல் இருக்கார். இது ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய லாபமானது தாமதமாக கிடைக்கிறதையும் ஜாதகருக்கு கிடைக்கிற சந்தோஷமான சம்பவங்களில் கூட சிறு கசப்புகள் இருக்கிறதையும் குறிக்குது. ரிஷப ராசிக்காரங்களோட மூத்த சகோதரத்துக்கு காலில் பாதத்தில் பாதிப்பு ஏற்படுறதையும் குறிக்குது. 10ல் இருக்கிற ராகுனால் தொழில் அல்லது வேலையில் பிரச்சனைகள் புதுசாக ஏற்படுறதையும் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ண முடியாத சூழ்நிலையும் குறிக்கும். தொழில் அல்லது வேலைக்காக லஞ்சம் வாங்குறதையும் கொடுக்கறதையும் ராகு குறிக்கிறாரு. சில பிரச்சனைகளை மாட்டிக்கிறதையும் குறிக்குது. டிசம்பருக்கு பிறகு 9ல் ராகு பயணம் இருக்கும். இதனால் தந்தைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அறுவை சிகிச்சை பண்ணுறது, தந்தைக்கு விபத்து காரணமாக எலும்பு முறிவு ஏற்படுறது, சிலருக்கு உயிர் பயமோ கண்டமோ ஏற்படுறதையும் குறிக்குது. ரிஷபராசிக்காரருக்கு பேர் கட்டுறதையும் 9ல் உள்ள ராகு குறிக்கும். ஜாதகரோட எதிர்கால திட்டங்களுக்கு ஏற்படுற தடைகளையும் 9ஆம் இட ராகு குறிக்கும். தொழிலில் வேலைகளில் ஏற்படுற விரும்பாத மாற்றங்களையும் டிரான்ஸ்ஃபர்களையும் வேலை இழப்பு, தொழில் முடக்கம் ஆகியவற்றையும் இந்த ராகு குறிக்குது. இருக்கிற இடத்துல சூழல் சரியில்லாமல் சிலர் வெளிமாநிலம் போய் வேலை செய்கிறதையும் இந்த ராகு குறிக்குது. இதெல்லாம் சனி மற்றும் ராகுக்கான பலன்கள். இனி கேதுக்கான பலன்களை பார்ப்போம். கேது வருட தொடக்கத்தில் சிம்மத்திலையும் அப்புறமா கடகராசிலையும் பயணிக்கிறாரு. இங்கே சிம்மம் ராசிக்கு 4ஆம் இடம். இடம், வீடு, வாகனம், தாயாரை குறிக்கூடிய பாகமாக இருக்குது. அடுத்ததான் 3ஆம் இடம். இளைய சகோதரம், தைரியம், வீரியம், காரிய வெற்றி, தகவல் தொடர்பு, புதிய முயற்சிகள், சொத்துக்களை விரயம் பண்ணுறது, போகம் இதெல்லாம் குறிப்பிட்ட பாகமாக 3ஆம் இடம் இருக்குது. இந்த 2 பாவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுறதுக்கு கேது இங்கே பயணிக்கிறார். இடம், வீடு, வாகனம் வாங்க கடன் வாங்குறதையும் வாங்கின கடனை கட்ட முடியாமல் இதன் மீது சட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதையும் சட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு இவற்றை இழக்கிற மாதிரியான சூழலையும் இங்கே இருக்கிற கேது கொடுக்குது. அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை தகுந்தபடி இந்த பலன்கள் நடக்கும். தாயாருக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுறதையும் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறதையும் தாயாரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதையும் தாயாரோட சொத்து பிரச்சனைகள் ஏற்படுறதையும் குறிக்குது. தாயாருக்கு கடன் வாங்கி தர மாதிரியான சூழ்நிலைகளோ தாயாரோட கடனை அடைக்கிற மாதிரியான சூழ்நிலையோ இந்த கேது ஏற்படுத்துது. இதே மாதிரி இளைய சகோதரத்தோடையும் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதையும் அவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படுறதையும் அறுவை சிகிச்சை செய்கிறதையும் இளைய சகோதரத்துக்கு கடன் ஏற்படுறதையும் நோய் ஏற்படுறதையும் வழக்குகள், சட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதையும் இந்த கேது குறிக்குது. அடுத்ததாக குருக்கான பலன்களை பார்ப்போம். குரு ராசிக்கு 2ஆம் இடமான மிதுனத்தில் வருட தொடக்கத்துலேயும் அதுக்கப்புறமா 3ஆம் இடமான கடகராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இதுக்கான பலன்களை பார்ப்போம். ரிஷபராசிக்கு 8, 11க்கு அதிபதியாக குரு இருக்கார். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், நோய்கள், மாளாத கடன், சிறை தண்டனை, பண இழப்பு, பொருள் நஷ்டம் இப்படின்னு பல விஷயங்களை குறிக்குது. 11ஆம் இடம் லாபத்தையும் மூத்த சகோதரத்தையும் ஜாதரோட சந்தோஷத்தையும் குறிக்கும். குரு பயணிக்கிற 2ஆம் இடம் ஜாதரோட வாக்கையும் பணத்தையும் குடும்பத்தையும் குறிக்கும். 3ஆம் இடம் தைரியம், வீரியம், காரிய வெற்றி, சொத்துக்களை விற்கிறது, இளைய சகோதரம் இதெல்லாம் குறிக்கூடிய பாகம். ஸோ இந்த குருவோட பயணம் என்ன சொல்லுதுன்னா, திடீர் அதிர்ஷ்டங்களால் குடும்பத்துக்கு தேவையான பணம் கிடைக்கிறதையும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதையும் குடும்பத்துக்கு புதுசாக ஒரு நபர் வர்றதையும் குடும்ப வளர்ச்சிக்கு தேவையான பணம் கிடைக்கிறதையும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதையும் குறிக்கும். மேலும் இளைய சகோதரத்துக்கு குழந்தை பிறக்கிறதையும் வரவேண்டிய பணம் வர்றதையும் ரிஷபராசிக்காரருக்கு தைரியம் கூடுறதையும் முயற்சிகள் கைகூடுறதையும் காரியத்தில் வெற்றிகள் ஏற்படுறதையும் குறிக்கும்.
சொத்துக்களை விற்கிறது மூலமாக பணம் கிடைக்கிறதையும் குறிக்கும். இதெல்லாம் தான் இந்த வருடத்துக்கான முக்கியமான பலன்கள். ஒவ்வொருக்கும் பிறந்த நேரப்படி உள்ள கிரக அமைப்பு நடக்கிற தசா புத்திக்கு தகுந்த மாதிரி பலன் கூடவோ குறையவோ இருக்கும். அடுத்ததாக மாத வாரியான பலன்களை பார்ப்போம். இங்கே கிரக அமைப்புகளை பற்றி பேச போகிறதில்ல, பலன்களை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். இனி மாத வாரியான பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் என்ன பலன் நடக்கும்னா, குடும்பத்துக்கு தேவையான பணம் கிடைக்கும். வயசு மூத்தவங்களுக்கு பேரப்பிள்ளைங்க பிறப்பாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அம்மாவுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். இடம், வீடு, வாகன வகையில் பிரச்சனைகள் ஏற்படும். அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். தலைவலியும் ஏற்படும். தொழிலில் வேலையில் பிரச்சனைகள் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கடன் வாங்கி ஜாலியாக செலவு பண்ணுவீங்க. மனைவியோட அந்யோன்யம் அதிகரிக்கும். அடுத்ததாக மே மாதத்துக்கான பலன்கள். அப்பா அம்மா ஒற்றுமை அதிகரிக்கும். வெளியூரில் வேலை செய்கிற அப்பா அம்மா பார்க்குறதுக்காக வருவார். பண வரவு நல்லாயிருக்கும். வாகனத்துக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். பற்களில் பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவம் பார்க்க வேண்டியிருக்கும். நண்பர்களோ சகோதரரோ வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்களுக்கு போவார். காரிய தடைகள் இருக்கும். எலும்புகளில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். அடுத்ததாக ஜூன் மாதத்துக்கான பலன்கள். இடம், வீடு, வாகனம் வாங்கிறதுக்கான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அப்பாவோட நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க. வங்கியிலேருந்து பணம் கிடைக்கிறதுக்கான காலமாக இருக்கும். தனவரவு நல்லா இருக்கும். புத்தகங்கள் மேலே காதல் வரும். புதுசாக புக்ஸ் படிப்பீங்க. புதுசாக தோழனோ தோழியோ கிடைப்பாங்க. மனைவிக்கு தைரியம் கூடும். புதுசாக ஏதாச்சும் முயற்சி பண்ணுவாங்க. அடுத்ததாக ஜூலைக்கான பலன்கள். இடம், வீடு, வாகனம் வாங்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு தாய் மாமா வருவார். பேங்க் லோன் விஷயமாக பார்க்குறதுக்கு ஆஃபீஸர் வருவார். முயற்சிகளுக்கு நல்ல பலனும் அரசாங்கத்தோட ஆதரவும் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பணவரவை சிறப்பாக இருக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பேரும் பணமும் கிடைக்கும். மனைவியோட அக்காவோடையும் பிரச்சனைகள், பிரிவுகள் ஏற்படும். இதுக்கு இடமோ, வீடோ, வாகனமோ, தாயாரோ காரணமாக இருப்பாங்க. இதெல்லாம் ஜூலைக்கான பலன்கள். அடுத்ததாக ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். வெளியூர் வேலைக்கு போன கணவரோ சகோதரரோ வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு தேவையான மிஷினரிஸ் வாங்குவீங்க. பணம் சம்பாதிக்க அல்லது குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கான சிறப்பான திட்டங்களை முன்னெடுப்பீங்க. கல்வி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இடம், வீடு, வாகனத்துக்கு வங்கி மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும். அப்பாவோடையும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குழந்தைகளை பார்க்குறதுக்கு அக்காவோ அத்தையோ வருவாங்க. அடுத்ததாக செப்டம்பருக்கான பலன்கள். தைரியம் கூடும். காரிய வெற்றி ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருப்பாங்க. இடம், வீடு, வாகனம் சார்ந்த வங்கி கடன் பிரச்சனைகள் இந்த மாதமும் இருக்கும். முதுகு வலி ஏற்படும். அப்பா வீட்டு கணக்குகளை பற்றி கேட்பார். மனைவி கடன் வாங்கி தருவாங்க அல்லது மனைவி பேரில் கடன் வாங்குவீங்க. அக்காவோ அத்தையோ வாங்கின கடனை கேட்பாங்க, இல்லைனா புதுசாக கடன் தருவாங்க. மனைவிக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். மனைவியோ அக்காவோ பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சண்டை போடுவாங்க. அடுத்ததாக அக்டோபர் மாதத்துக்கான பலன்கள். இடம், வீடு, வாகனம் வாங்கிறதுக்கு முயற்சிகளில் ஜாதகர் ஈடுபடுவார். சொத்துக்கள் விற்கிறது மூலமாக பணம் கிடைக்கும். உடம்புல கொழுப்பு கட்டிகள் உருவாகும். இடம், வீடு, வாகனம் வகையில் கடன் ஏற்படும். தாயாருக்கும் உடல்நல குறைவு ஏற்படும். நண்பர்களோ அப்பாவோ எதிர்ப்புகளை உருவாக்குவாங்க அல்லது கடன் வாங்குவாங்க அல்லது அவங்களுக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும். அடுத்தது நவம்பர் மாதத்துக்கான பலன்கள். லோன் வாங்கி இடமோ, வீடோ, வாகனமோ வாங்கிறது நடக்கும். மனைவிக்கு பிடிவாதம் கூடும். கோபம் அதிகமாகும். நண்பர்களே எதிரியாவாங்க. மாமனார் உங்கள் மனைவியை பார்க்குறதுக்காக வருவார். பெரும் கடன் பிரச்சனைகளில் மாற்றத்துக்கான காலமாக இருக்குது. எனவே கவனமாக இருக்கணும். மனைவி மனசுக்கு பிடிச்சபடி இருப்பாங்க. பெண் குழந்தைங்க மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. குழந்தைகளை பார்க்க அக்காவோ அத்தையோ வருவாங்க. அடுத்த டிசம்பர் மாதத்துக்கான பலன்கள். புதுசாக கடன் உருவாகும். குழந்தைகளுக்கு உடல்நல குறைவு ஏற்படும். ரிஷப ராசிக்காரோட பிள்ளைகள் பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் கடன் ஏற்படும். குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ண சுபகாரியத்தில் தடைகள் ஏற்படும். அது ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படும். இடம், வீடு, வாகனம் வாங்கிறதுக்கான எண்ணங்கள் செயலாததுக்கான காலமாக இருக்கும்.
மனைவி கடன் வாங்குவாங்க, சண்டை போடுவாங்க. மனைவிக்கு உடல்நலக்குறைவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயசில் இருக்கிறவங்களுக்கு காதல் வயப்படுவாங்க. கூடு தொழில் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படலாம். உங்களோட காலி மனை குறைந்த விலைக்கு போகும். அப்பாவுக்கு விபத்துகள் ஏற்படும். அப்பாவுக்கு அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருக்கும். தொழில் அல்லது வேலையில் மாற்றமோ வெளியூர் பயணமோ போக வேண்டியிருக்கும். அடுத்ததாக 2027 ஜனவரி மாதத்துக்கான பலன்கள். கடன் அடையாததுக்காக சொத்துக்களை விற்பீங்க. உடம்புல கொழுப்பு கட்டிகள் உருவாகும். பெண்களுக்கு அபார்ஷன் ஆகும் அல்லது சிலர் அபார்ஷன் பண்ணிப்பாங்க. பிரிந்து போன மனைவி மீண்டும் வருவாங்க. பிரிஞ்சு போன அக்காவும் வீட்டுக்கு வருவாங்க. அப்பாவுக்கு கால் நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும். சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு நரம்பு பாதிப்போ தோல் பாதிப்போ ஏற்படும். இதெல்லாம் ஜனவரி மாதத்துக்கான பலன்கள். அடுத்ததாக பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். கடனில் இருந்து வெளியில் வந்தவங்க திரும்பவும் கடன் பிரச்சனைகளை மாற்ற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். குழந்தைகளுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படும். சுபகாரிய தடைகள் ஏற்படும். கடனுக்காக சொத்துக்களை விற்க வேண்டியிருக்கும். சகோதரர் அம்மாவை பார்க்குறதுக்காக வருவார். மனைவி புதுசாக பிரச்சனை பண்ணுவாங்க. மனைவிக்கு பேராசை கூடும். அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். இப்போ வங்கி பணிகள் கிடைக்கும். கால்வலியோட முதுகு வலியும் ஏற்படும் இந்த மாதத்தில். அடுத்ததாக மார்ச் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். அப்பாவுக்கும் பையனுக்கும் இந்த மாதம் ஒத்து போகாது. மாறா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நல்லா ஒத்து போகும். அரசு அதிகாரிகள் தொழில் நடக்கிற இடத்துக்கு வருவாங்க. அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும். கணவருக்கு பிடிவாதம் கூடும். மனைவி அப்பாவை பார்க்க ஊருக்கு போவாங்க. மனைவி ஆன்மீக பயணங்கள் போவாங்க. தொழில் அல்லது வேலையில் நண்பராலேயோ வங்கினாலேயோ பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதுதான் மார்ச் மாதத்துக்கான பலன்கள். ஒரு சின்ன குறிப்பு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 ரிஷபராசிக்காரங்களை உதாரணமாக எடுத்துப்போம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒருத்தர் வீடு வாங்குவார், இன்னொருத்தர் வாங்கின வீட்டை விற்பார். ரெண்டுமே ஒரே கோச்சார காலத்தில் நடக்கும். 2 பேரும் ரிஷபராசியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஏன் நல்லது நடக்குது, ஒருத்தருக்கு ஏன் கெட்டது நடக்குது அப்படின்றதுக்கான விளக்கம் என்னன்றதை பார்ப்போம். இதுக்கு பிறந்த கால கிரக அமைப்பும் நடக்கிற தசாபுத்தியும் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். உதாரணம் 1, இது வீடு வாங்குறவருக்கான சார்ட்டு. ஸோ இவர் மேஷ லக்னம், ரிஷபராசி. லக்னத்துக்கு 4 பிறந்தகால செவ்வாய் குரு இருக்குது. கோச்சார செவ்வாய் குருவும் அங்கேயே இருக்குது. 5ஆம் பாவத்தில் புதன் கேது பிறந்தகால ஜாதகத்தில் இருக்குது. 11 பிறந்தகால ராகு இருக்குது. இவருக்கு நடக்கிறது செவ்வாய் திசையில் குரு புத்தி. இப்போ நடக்கிறது வீட்டை குறிக்கிற 4ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தோட தசாபுத்தி. இவங்களுக்கு வீடு கொடுத்த சந்திரனும் உச்சமாக இருக்கார். 5ல் புதன் கேது இருக்குது. 5ஆம் பாவம் குழந்தைகளை குறிக்கும். புதன் கேது காம்பினேஷன் வங்கி கடன் வாங்குறது குறிக்கும். இப்போ என்ன ஆகும்னா, குழந்தைங்க ஃப்யூச்சரில் சிரமப்படக்கூடாதுன்றதுக்காண்டி பேங்க்கில் லோன் வாங்கி வீடு கட்டுவாங்க. பேங்க் லோன் மூலமாக கட்டின வீட்டை வாங்குவாங்க. இது 2ல் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். இந்த கிரகமைப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வீடு விற்கிறவருக்கான சார்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இவரும் ரிஷபராசி தான். லக்னம் ரிஷப லக்னம்னு எடுப்போம். லக்னத்துக்கு 3ல் பிறந்தகால செவ்வாய் குரு இருக்குது. கோச்சார செவ்வாய் குருவும் அங்கேயே இருக்குது. லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல பிறந்தகால புதன் கேது இருக்குது. 8ஆம் இடத்துல பிறந்தகால சூரியன் இருக்குது. 10ஆம் இடமான கும்பத்தில் பிறந்தகால ராகு இருக்குது. இவருக்கு செவ்வாய் திசையில் சூரிய புத்தி நடக்குதுன்னு வச்சுப்போம். இங்கே செவ்வாய் வீட்டை குறிக்கிற காரகிரகம். 4க்கு விரைய பாகமான 3ல் நின்று வீட்டை விற்கிறத குறிக்குது. 8ஆம் இடம் தீமை தரக்கூடிய பாவகம். 5ஆம் அதிபதி புதன் கேதுவோட சேர்ந்து 4ல் இருக்குது. 5ஆம் இடம் குழந்தைகளை குறிக்கும். புதன் படிப்பை குறிக்கும். இவர் குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக இருக்கிற வீட்டை விற்கிறாரு. இந்த மாதிரி ராசி ஒன்றா இருந்தாலும் கூட, கோச்சாரம் ஒன்றா இருந்தாலும் கூட, அவங்களோட பிறந்தகால கிரக அமைப்பு தசாபுதிகள் மாறுபடுறதுனால ஒருத்தருக்கு பலன் சாதகமாகவும் இன்னொருத்தருக்கு பாதகமாகவும் நடக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றிகளோடு JPM அஸ்ட்ரோ ராஜபாளையம்.